முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேச வேண்டும் அதே கூட்டத்தில். 6வது நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க தேவர் ஐயா 5வது நாள் வர்றார் மேடைக்கு. ஒரு நாள் முன்னாடி வர்றார். பிடி ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார். இல்லை நான் பேசுவேன், மேடை நாகரிகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க போறேன்னு மேடைக்கு ஏறிய 5வது நாள்ல முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு, சிவபுராணம் இயற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்துல யாரு இங்க வந்து உமையவளை பற்றி தப்பாக பேசிய? எல்லாரும் பம்புறாங்க, யாருமே பேசல. பிடி ராஜன் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரல. அண்ணாதுரை அவர்கள் மதுரைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க, வெளியே போக முடியல. முத்துராமலிங்க தேவர் ஐயா உக்கிரமா இருக்கான். முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு, இன்னொரு முறை நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இதுவரைக்கும் பாலியல் அபிஷேகம் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை தமிழகத்துல கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல்